கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நானும் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட்டுக்காக தான் மெயினாக இந்த இதுக்கு வந்தேன். அதாவது ஸ்பிரிச்சுவலோடு கலந்து இந்த தந்திராவும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த இதுக்கு வந்தது. ப்ளஸ் இங்கே வந்ததுக்கும் நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸை ஃபீல் பண்ண முடியுது. என்னென்னா நம்ம இந்த ஃபயர் கேம்ப்பு, அப்புறம் இந்த ஓம் தியானம்ல இப்போ என் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ஜென்ரலாக ஸ்ட்ராங் உமன். ஆக்சுவலாக நான் வந்து இந்த சினிமாவில் பார்த்தா கூட நம்ம சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். இவங்க அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஒரு இதாக ஆனால் இவங்க இங்கே வந்து ரொம்ப ஃபீலிங் எல்லாம் ஃபீல் பண்ண மாதிரி ஒரு அழகு அதெல்லாம் பார்க்க முடியுது. அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. ஸோ அது மாதிரி ஒரு வித்தியாசமான நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து நான் கவனிச்சுட்டே வரேன். அது எல்லாமே ஒரு சைக்காலஜிக்கல் இருக்குது. அந்த பால் கேம் கூட ஒரு சைக்காலஜிக்கல் கேம் தான். அப்படி லைனாக எல்லாமே பண்ணிட்டு வர்றது வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு தியரி மாதிரி, ஒரு லெசன் மாதிரி தான் பார்த்தேன் நான். சாப்டர் 1 சாப்டர் 2 அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்குது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் சார். பேசிக்கலி நான் ஒரு ப்ரொஃபஸர். சாட்டர்டே சண்டே தான் எனக்கு லீவே. இவரை கூட நான் எனக்கு சும்மா சம்மந்தமே இல்லாமல் எனக்கு கிடைக்கிற 2 டேஸில் நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்கன்னு இரிட்டேட் பண்ணி ரொம்ப டென்ஷனாகி தான் வந்தேன். ஆக்சுவலி எனக்கு வர இன்ட்ரெஸ்டே இல்லை. சரி இனிவே என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு. ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. டீச்சிங் மாதிரி கிடையாது, இப்போ பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ ஏதோ ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போகலான்னு தான். சரி மார்னிங் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சரி கிளம்பிட்டோன்னு வந்தேன். பட் ஆனால் ரியலி ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங். நான் ரொம்ப ஜாலியான கேரக்டர். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா சைடுமே ரொம்ப ஜாலி, ரொம்ப போல்டு. எதுக்காக நான் ஃபீல் பண்ணதோ அழுததோ கிடையாது. இவர் பயங்கர சப்போர்ட்டர். என்னோடய அம்மா வந்து இப்போ பிஜி படிக்கிறப்ப இறந்தாங்க. 19 இயர்ஸ் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 17 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த 17 இயர்ஸில் எங்கள் அம்மாவோட ஞாபகமே எனக்கு வந்ததில்லை. அவ்வளோ சூப்பராக இவங்களும் என்னோடய மாமியாரும் சூப்பராக பார்த்துட்டாங்க. ஸோ அப்படி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனான ஒரு பொண்ணு. ஸோ ரொம்ப போல்டு. நான் எதுக்குமே என்ன நடந்தாலும் பக்கத்தில் ஒரு கொலையே நடந்தால் கூட அவ்வளோ அவள் கொலை தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற கேரக்டர். பட் எமோஷ்னலாகவும் இப்போ வந்து என்னோடய பயங்கர ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகி ரொம்ப ஃப்ரீயாக அப்படியே ஒரு ரொம்ப அமைதியாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ நல்ல வேலை வராமல் போயிட்டுனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார், பிஹெச்டி டாக்டர்.